இப்போ நம்ம பார்த்த நீயா நானால ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்லியிருந்தாரு, நீங்கள்லாம் தொழிலே கற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, வேறு வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. பிரச்சனை என்னென்னா சார், உங்களுக்கு தொழில் தெரியலை அப்படிங்கிறதுனால தான் இவங்க ஃப்ரான்ச்சைஸியை முதல்ல எடுக்கிறாங்க. பிராண்ட் வேல்யூலாம் போயிடுச்சு. இப்போ பெரிய பெரிய பிராண்ட் வேல்யூலாம் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தால் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் 2 கோடிக்கு மேலே போயிடுது. 50 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸே கேட்குறாங்க. 1 கோடி ரூபா ஒரு செட்டப் காஸ்ட் ஆகிடுது. அட்வான்ஸ்லாம் பெரிய அமௌண்ட் போகுது. ஆமாம், ஒரு 100 பேர் 150 பேர் உட்கார ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும்னா அது பெரிய காஸ்ட்டு. இப்போ நம்ம நீயானாவில் பார்த்தது யாருமே சிறு தொழில் பண்ணுறவங்க கிடையாது. ஒரு காட்டு போட்டவங்க யாருமே வரல. எல்லாமே பெரிய ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறவங்க தான். அப்போ லாஸ் வந்து ஹியூஜாக தான் இருக்கும். அவங்க என்ன நிறையா காசு போட்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக நிறையா காசு வரும், இப்போ நிறையா கூட்டம் வரும்னு நினைக்கிறாங்க. அது பயங்கரமான ரிஸ்க்கு. அதை தவிர்க்க சொல்லிட்டு சின்ன ஃப்ரான்ச்சைஸி, ஒரு காஃபி டீ மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸியோ, ஒரு வேஃபிள் ஃப்ரான்ச்சைஸியோ ஓரளவுக்கு, அதுவும் நான் நேர்மையாக எல்லாரும் பண்ணுறாங்கலாம் சொல்லலை. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கேமுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். அவன் வயிற்று பொழப்ப பார்க்குறான்னு வச்சுங்களேன்.